பாமகவில் படைபலம் யாருக்கு அதிகம்? ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி. அன்புமணி எதிர்பார்க்காத ஒன்று நடந்துவிட்டது. பாமகவின் எதிர்காலமாக பார்க்கப்பட்ட அன்புமணியை அவரின் தந்தை ராமதாஸே கட்சியில் இருந்து நீக்கி இருக்கிறார். இனி பாட்டாளிகளின் ஆதரவு யாருக்கு அதிகம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில், குறிப்பாக வட தமிழகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் அதிகம். 1991 தேர்தல் முதல் எந்த கூட்டணியில் இருந்தாலும், தனித்து நின்றாலும் பாமகவின் டிராக் ரெக்கார்ட் மிக முக்கியமானது. மாறி மாறி கூட்டணி வைக்கிறார் என்ற விமர்சனங்கள் இருந்தாலும் அதிகளவில் எம்எல்ஏக்களை ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவைக்கு அனுப்பினார் ராமதாஸ். பாமகவினர் நாடாளுமன்றத்திலும் மத்திய அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கும் வகையில் காய்களை நகர்த்தியவர் ராமதாஸ். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு உரிமைகளுக்கான போராட்ட களத்திலும் முன்னணியில் நின்றவர் ராமதாஸ். 2001 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக 20 இடங்களில் வென்றது. ஆனாலும் 2004 மக்களவை தேர்தலில் தடாலடியாக திமுக கூட்டணிக்கு சென்றார் ராமதாஸ். 5 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வென்றது பாமக. அக்கட்சியின் பொற்காலம் கிட்டத்தட்ட இதுதான். அப்போது 20 எம்எல்ஏக்கள், 5 எம்பிக்கள் பாமக வசம் இருந்தன. அந்த நேரத்தில் தான் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் ராமதாஸ். அன்புமணி வந்த கையோடு பவர்ஃபுல்லான மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் ஆக்கி அழகு பார்த்தார். அதன் பின்னர் கட்சிக்குள் படிப்படியாக தனது அதிகாரத்தை அதிகமாக்கினார் அன்புமணி. 2016 கட்சி முழுக்க அன்புமணி வசம் சென்றது. அதன் பிறகு பாமக சந்தித்த தேர்தல்களில் எல்லாம் பெரிதாக சோபிக்கவில்லை என்பதுதான் ராமதாஸின் முதன்மை ஆதங்கம். பாமக முழுக்க முழுக்க அன்புமணி வசமான பின்னர் தேர்தல்களில் தொடர் தோல்விகள் சந்தித்து வந்த நிலையில் அதிலிருந்து மீளும் வகையில் சில நகர்வுகளை முன்னெடுத்தார் ராமதாஸ். அதாவது 2024 தேர்தலில் அதிமுகவிடம் ஒரு ராஜ்யசபா சீட்டுடன் 7 தொகுதிகளையும் பேசி முடித்தார் ராமதாஸ். ஆனால் கடைசி நேரத்தில் பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்து ஷாக் கொடுத்தார் அன்புமணி. அந்த தேர்தலிலும் பாமக படு தோல்வியை சந்தித்ததால் அன்புமணி மீதான ராமதாஸின் கோபம் இன்னும் அதிகமானது. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் நடந்த பாமகவின் பொதுக்குழுவில் தனது பேரன் முகுந்தனை இளைஞர்கள் சங்க தலைவராக்கினார் ராமதாஸ். அதற்கு மேடையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அன்புமணி. அப்போது தொடங்கிய கழகம் இப்போது மகன் அன்புமணியை பாமகவில் இருந்து தந்தை ராமதாஸ் நீக்கி நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு பூதாகரமாகியுள்ளது. அன்புமணியிடம் 16 குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. அவர் பதிலளிக்காததால் குற்றச்சாட்டுகளை உண்மையானது என முடிவெடுத்து கட்சியிலிருந்து நீக்குகிறார். அவர் அரசியல்வாதி என்பதற்கே தகுதியற்றவர். அன்புமணி வேண்டுமானால் தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ளட்டும் என்று அதிரடியாக அறிவித்தார் ராமதாஸ். அந்த நேரத்தில் தன்னை கட்சியிலிருந்து நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்துள்ளது அன்புமணி தரப்பு. தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்பையே அங்கீகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. எனவே இந்த சிக்கல் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு செல்வது உறுதியாகி இருக்கிறது. தற்போது பாமகவிடம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்து இல்லை. கட்சிக்கு நிரந்தர சின்னமும் கிடையாது. இருப்பினும் சமரசம் ஏற்படாமல் சிக்கல் தொடர்ந்தால் ராமதாஸ், அன்புமணி இருவரும் தனித்தனி பெயர்களில் 2026 தேர்தலை சந்திக்கும் நிலை உருவாகும். மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு சரத்பவாரும் அவரின் அண்ணன் மகன் அஜித் பவாரும் உரிமை கோரினர். அப்போது அஜித் பவாருக்கு என்சிபி கட்சியையும் சரத்பவாருக்கு என்சிபி எஸ்பி என்ற புதிய பெயரையும் தேர்தல் ஆணையம் வழங்கியது. பீகாரில் ராம் விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு பிறகு அவரது மகன் சிராக் பாஸ்வானுக்கும் சகோதரர் பசுபதி குமார் பராசுக்கும் இடையே மோதல் வெடித்தது. அப்போது லோக் ஜனசக்தி கட்சி முடக்கப்பட்டு சிராக்குக்கு லோக் ஜனசக்தி ராம் விலாஸ் என்ற பெயரும் பராசுக்கு ராஷ்டிரிய ஜோக் ஜனசக்தி என்ற பெயரையும் தேர்தல் ஆணையம் வழங்கியது. அதுபோல பாமகவும் தேர்தல் ஆணையத்தின் கதவுகளை தட்டினால் ஒருவேளை பாமக முடக்கப்படலாம் அல்லது இருவருக்கும் தனித்தனி பெயர்கள் அளிக்கப்படலாம்.
தனித்தனி பெயர்கள், தனித்தனி சின்னங்களுடன் இருவரும் மோதும் நிலையும் உருவாகும். இப்போதைய சூழலில் பெரும்பாலான பாமக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அன்புமணியின் பக்கமே இருக்கின்றனர். ஏனென்றால் அவர் கட்சியின் எதிர்காலம் என நினைக்கின்றனர். ராமதாஸ் தனது மகள் காந்திமதியை முன்னிறுத்துவது இப்போது வரை பெரிய தாக்கத்தை உருவாக்கவில்லை. எனவே பாமக இரண்டாக பிரிந்து போட்டியிட்டால் பெரும்பாலான வாக்குகள் அன்புமணி பக்கமே செல்லும். ராமதாஸால் ஓரளவு ஆதரவை மட்டுமே பெற முடியும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதே நேரத்தில் இந்த தேர்தல் என்பது அன்புமணிக்கு அக்னி பரீட்சைதான். தொடர் தோல்விகள் எனும் குற்றச்சாட்டை தான் அன்புமணி மீது ராமதாஸ் முன்வைக்கிறார். ஒருவேளை இம்முறை அன்புமணியை விட ராமதாஸ் அணி கொஞ்சம் முன்னேறினாலும் அது அன்புமணியின் தலைமை மீது கேள்விகளை எழுப்பும் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. அன்புமணி முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக பேசி வருகிறார். எனவே அவர் அதிமுக அணியிலும் ராமதாஸ் திமுக அணியிலும் இருக்கும் சூழல் உருவானால் அது 2026 தேர்தலில் பெரும் சலசலப்பை உருவாக்கும். இதில் யார் அதிக தொகுதிகளை கைப்பற்றுகிறார்கள் என்பதை பொறுத்தே கட்சியின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். எனவே 2026 தேர்தலில் கட்சியை யார் வெற்றி பாதையில் கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் பக்கமே பாட்டாளிகள் இனி படையெடுப்பார்கள் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். அதுவரை பாமகவினர் மத்தியில் குழப்பம் நீடிக்கும் வாய்ப்புதான் அதிகம்.